ஸோ தட் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக தான். எங்களோட சினிமாட்டோகிராஃபர் ரிச்சர்ட் சார், எங்களோட எடிட்டர் ஸ்ரீகாந்த் சார், எங்களோட ஆர்ட் டைரக்டர் குருராஜ் சார், அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் சார் நீங்கள் பார்த்துட்டீங்க. வெங்கட் சார் எங்கே இருக்கீங்க? ப்ளீஸ் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. நன்றி நன்றி. ஓகே, இப்போ அடுத்து ரொம்ப அலட்டிக்காமல் ரொம்ப வார்மாக வந்து என்னை ஹேண்டில் பண்ணிங்க சார். அந்த டைமில் நாம் வந்து தென்காசியில் போய் தென்காசி தான் பொள்ளாச்சியில் போய் கம்போஸ் பண்ண டேஸ் எல்லா விஷயத்தையும் இப்போ கூட அந்த சாங் பார்க்கும்போது இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஆல்பத்தில் ஒரு கொரியோகிராஃபி அண்ட் ஃப்ரேமிங் இருக்கும்ல சார், அந்த மாதிரி நீங்கள் பிஃபோர் ஒரு 10 இயர்ஸ் வந்து ரொம்ப ரிச்சாக நீங்கள் அதை ஒவ்வொரு சாங்க்கு என்னென்ன மேக்ஸிமம் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுமோ பண்ணி ரொம்ப கிராண்டாக இப்போ தான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த மதக ராஜா ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ண உடனே இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஃப்ரெஷ் படத்துக்கு எவ்வளோ அங்கீகாரம் கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, நான் ஸ்டாராக வருவேனா வரமாட்டேனா அதெல்லாம் தெரியாத விஷாலுக்கு வாலண்டியராக கால் பண்ணி எது வேணாலும் கேளுங்க. நீங்கள் கூட சொன்னீங்க சார் அந்த மாதிரி இந்த டைமில் எனக்கு. ஸோ விஷால் அப்படின்ற ஒரு நண்பன், என் கிளாஸ்மேட், அவருக்கு 2வது படம் வெடியிலையும் எல்லா சாங்ஸும் ஹிட்டு விஷால். அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் பாட்டும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கேன்னு ஒரு குறை வந்து என் வாழ்க்கையில் தீர்ந்து போச்சு. நம்ம சேர்ந்து பண்ண படம் வந்து ரிலீஸ் ஆகுது. என்ன கேட்டாலும் டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களை மாதிரி கம்பெனிஸ் தேவைப்படுது, நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த பொங்கலுக்கு வந்து 12th அன்னைக்கு நீங்கள் தியேட்டரை போய் குடும்பத்தோடு பார்க்கும்போது சந்தானம் சார் இதில் இருக்காங்க அப்படி சொல்லும்போது சுந்தர் சி சார், விஷால் சார், விஜய் ஆண்டனி சார், சந்தானம் சார் எல்லாருமே வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ், அவங்களே ஒரு பெரிய பிஸ்னஸ் ஹீரோ ஆகிட்டாங்க. அவங்க எல்லாரும் திரும்ப வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் கொண்டு போன மாதிரி மியூசிக் டைரக்டரா, ஒரு ஃபுல் காமெடியன் லீடா, ஒரு லீட் கமெடியனா, அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபுல் கமர்ஷியல் மாஸ் ஹீரோவா, ஒரு கமர்ஷியல் டிரெக்டரா எல்லாருமே திரும்ப வரும்போது அவங்கவுங்க ஹேட்டோட மட்டும் வரும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக தான் சார் இருக்குது. அது வந்து ஒரு 90s 2K கிட்ஸ்க்கு மட்டுமே புரிகிற ஒரு இமோஷன் நினைக்கிறேன் அது. ஸோ வி வெரி ஹாப்பி. ஹேவிங் செட் தட், நவ் யாரை கூப்பிட போகிறோன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாரோட ஃபேவரட், நான் எப்போ சொன்ன மாதிரி வந்தால் ஒரு சர வெடியாக தான் வருவார்.